ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் உயிரோடு தான் இருக்கேன். ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா வழக்கம் போல் எல்லாம் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பார்ட் உங்களுக்கு பிடிச்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பையன் நல்லா பேசுகிறானே சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருந்தால் வியர் பண்ணிக்கோங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லி அபவுட் மை செல்ஃப். மெயினாக 3 விஷயத்தை பற்றி பேசுவேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி இந்த யூடியூப் கண்டென்ட்குள்ளே வந்தேன், செகண்ட் ஏன் விட்டு போனேன், தேர்ட் திருப்பி என்னோட சேனலில் இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன். ஸோ ரொம்ப யோசிச்சு பார்த்தா இந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் 500K அடித்தவங்க ஒரு நல்ல மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண யூடியூபர்ஸ் பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். இப்போ நான் பேசினா இது ஓவராக தான் இருக்கும். அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். பட் நான் திருப்பி என்னோட சேனலில் ஏதாச்சும் பேசி ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். மோர் ஆஃப் அ கண்டென்ட் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பர்சனல். டில் தி எண்ட் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி யூடியூப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, ஸோ என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 Feb 2023 அப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ லியோ கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்திர வீடியோ. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு காலேஜ், யூ கெட் இட் ரைட், ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டார்டிங் டைம்ஸில் இருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப அப்சஸ்டாக இருந்த திங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம், ஸ்கூல் டைம்ஸில் இருந்து எக்ஸாம்ஸ்லாம் நல்ல மார்க் எடுக்கணும், கிளாஸில் டாப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தே ஸ்கூல் நல்லா படித்தேன். Yes! 35 marks! I passed! Why are you crying? Sir, 2 marks didn't come. ஸோ இப்போ இதை கேட்குற என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு யாராச்சும் இது கேட்டாங்களா, என்ன பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலாக அதில் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ட்ரூவாக பேசணும், ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். ஃபுல் வீடியோ இது என்னை பற்றியே தான் இருக்கும். ட்ரூவாக பேசணும், எதையும் மறைச்சி பேசக்கூடாது. அதோட ஸ்டார்டிங்காக இதை வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து மூவிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்க ஆரம்பிச்சு அது அப்சஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ தேர்டு வந்து ஜிம், 6 பேக் வைக்கணும், நல்லா ஆர்ம்ஸ் தெரியணும், நல்லா டெஃபினிஷனாக நீட்டாக இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு ஜிம் அப்சஸ்டாக இருந்தேன்னா இதெல்லாமே சின்ன வயசில். ஸோ நான் செகண்டாக சொன்ன மூவி. ஸோ டில் நவ் ஏதாவது மூவிஸ் பார்க்குறேன், சீரீஸ் பார்க்குறேன், வாட் எவர் த லாங்குவேஜஸ், ஹீரோவாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும், ஈவன் த சைட் ரோல் கேரக்டர் அப்பீர் ஆகும்போது நல்லா ஷர்ட்டோ அவங்க நல்லா ஃபிட்டாக மஸ்குலராக இருந்தால் அவ்வளோ அப்சஸ்டாக பார்ப்பேன். டில் நவ். நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஃபோர்த்து அர்ஜுன் தாஸ் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வாய்ஸ் கேட்டு அது ரொம்ப அப்சஸ்ட் ஆனேன். எல்லாருமே அவர் வாய்ஸ் கேட்டு அப்சஸ்ட் ஆகிருப்பீங்க. ஸோ நான் கொஞ்சம் நல்லா டீப்பராக போய் பார்த்தேன், என்ன வாய்ஸ் இது எப்படி இருக்குது பார்த்தா பேஸ் வாய்ஸ்ன்னு இருக்கு. நான் பேஸுன்னு பாட்டுருந்தேன், பேஸ் வாய்ஸ். ஸோ லோ பிச்சில் பேசும்போது வாய்ஸ் வந்து பேஸாக டீப்பராக இருக்கும்லாம் பார்த்தேன். லைக் எவ்ரி மென் பாய்ஸ் பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது நம்மளோட வோக்கல் பார்த்தோன்னா ரொம்ப டீப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். அந்தளவுக்குலாம் போட்டு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃப்யூச்சரில் எனக்கு இருக்காதான்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே, இது எப்படி ஓரமாக இருக்கட்டும். எங்கே கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு யூடியூப் கண்டென்ட் அப்படின்னா, ஒரு ஃபோன் கால். என்னடா சொல்கிற ஃபோன் காலா? ஏதாவது செலிபிரிட்டி யாராவது கூப்பிட்டாங்களா, ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா வீடியோ ஆரம்பிக்க சொல்லி? ஜஸ்ட் நார்மல் ஃபோன் கால். கரெக்டாக என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஏதாச்சும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் கால் பண்ணாலோ அவனுங்க எனக்கு கால் பண்ணாலோ, இது கேட்டிருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஷாக்காக பார்ப்பாங்க, என்னடா சொல்ல வரான்ட்டு. சரி கேளுங்க. ஸோ கால் பண்ணும்போது நான் பேசினா ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க என் ஃப்ரெண்டு, என்னடா வாய்ஸ் இது எதாவது மிமிக்ரி பண்ணுறியா, ஒழுங்காக உன் வாய்ஸில் பேசு, ரொம்ப பேஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சார் இவன் தலை மாதிரி சூப்பராக பேசுவான் சார், பண்ணுறான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதெல்லாம் சொன்னாங்க, நான் எக்ஸாகரேட்டே பண்ணல. லைனாக ஒருத்தராக சொன்னான். சரி ஃப்ரெண்டு தான் கலாய்க்கிறானுங்களே, ஏன்னா நமக்கே தெரியுமில்ல நான் பேசுகிறேன்னா இப்போ வாய்ஸ் எனக்கு தெரியும் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. சரின்னு விட்டேன். தென் பார்த்தா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட அப்பா அம்மா ஃபோன் பண்ணும்போது நான் எடுத்து அட்டன் பண்ணால் என்ன அப்பாவை நினச்சிட்டு பேசுகிறாங்க. தென் நான் தாங்க பையன் பேசுகிறேன்னு சொன்னால், தம்பி நீ அப்பா ரொம்ப வயசாகிடுச்சு அப்போ உனக்கு, வாய்ஸ்லாம் டீப்பாக பயங்கரமாக கேட்பான்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அங்கே தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஃபோனில் பேசினா மட்டும் ஏதோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன தாட், சரி நம்ம சர்க்கிளுக்கு மட்டும், அதாவது ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு மட்டும் தெரிகிறத இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் தெரிய வைப்போம், வீடியோ போட்டால் தானே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். சரி பேஸ் வாய்ஸ் வச்சு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங். எப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா,
எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சேன்னா அர்ஜுன் தாஸரோட மூவி டைலாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த கைதி படத்தில் ஒரு பேசுவார்ல, இந்த பேப்பரில் 5 போலீஸ்கார பேர் இருக்குது, டக்குன்னு சிரிச்சிடாதீங்க. இந்த டைலாகை நான் அந்த படம் வந்த டைம்லேருந்து சொல்லி திருப்பி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு, சொல்லி பார்த்துருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ட்ரூவாக இருக்கணும், என் மை செல்ஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? ஸோ பட் நான் அப்போவே கண்டென்ட் பண்ணும்போது புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்டிங்கே நினச்சேன். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன்னா, மாஸ்டர் மூவியில் ஆடியோ லான்ச் அப்போ அவர் பேசின ஸ்பீச்சை ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ டிசைட் பண்ணிட்டேன், மாஸ்டர் மூவி ஆடியோ லான்ச் ஸ்பீச்சை ட்ரை பண்ணுறோன்ட்டு. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் பண்ண ப்ராக்டிஸ் அண்டு ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். அது ஃபன்னியாக இருக்கா, நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாஸ் போட்டுடலாம். என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இங்கே வரேன். என்னென்னா, அதை சேர்த்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னென்னா, ஸ்கூல் படிக்கும்போது 10th வரைக்குமே நானே ஒத்துக்கிறேன், ஓவராக சீன் போட்டு ஒரு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா படிப்பேன், லீடராகவே எல்லா வருஷமும் சேர்த்துனாங்க. நிறைய வருஷம் கண்டினியூஸாக லீடராக இருந்தேன் 10th வரைக்கும். ஒரு மாதிரி ஓவராக சுற்றிட்டு இருப்பேன். இப்போலாம் சொல்லி சிரிப்பாக தான் இருக்குது. 11th 12th டோட்டல் ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா ஓவராக வெயிட்டு போட்டேன், மொட்டை அடிச்சிருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்லலாம் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பசங்க எப்படி ஓட்டினானுங்கன்னு ஞாபகம் இருக்குது. ஸோ நான் ட்ரெஸ்ஸும் ஃபிட்டாக போட மாட்டேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே 10th முன்னாடி வரைக்கும் ஜிம்முக்கு போயாகணும் அப்சஸ்டாக இருந்த ஒரு விஷயம். கட்டாயம் ஜிம்முக்கு போயாகணுங்கிற சுச்சுவேஷனில் 11th 12th இருந்தேன். அந்தளவுக்கு என் பாடி இருந்துச்சு. டோட்டலாக கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு என் அப்பியரன்ஸ் மேலே. ஸோ 11th 12th ரொம்ப 10th இருந்த அளவுக்கு இல்லாமல் சைலண்ட்டாக வந்தோமா, ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான்ட்டே இருந்தேன். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும். ஸோ 12th முடியுது, ஃபேர்வெல் வச்சாங்க எங்கள் கிளாஸ். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மீட்டப். அந்த டைமில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பேசி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது நான் என்னோடய ஃப்ரெண்ட் பையன்கிட்ட சொல்லி கேர்ள்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா, என்னை பற்றி கேள்றா வரும், நான் ஆன்லைன் கிளாஸு என்னை பற்றி கேள்றாங்கிற ஒரு கேள்வி கேட்க வச்சேன். அதுக்கு ஒரு என் கூட படித்த கேர்ள் என்ன சொன்னாங்கன்னா, வருண் நான் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான். அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. இந்த வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி பதிஞ்சிருச்சு. ரஃப் அண்ட் டஃப்ங்கிற வார்த்தை எனக்கு அங்கே பதிஞ்சிருச்சு. ஓ, நான் இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிறேன்னா, என்னை இப்படி தான் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. ரைட்டு, இதே மீட்டரில் இருந்துப்போம், நம்ம இப்படி தான் தெரிய வரமோ. ஏன்னா நான் ஓப்பனப்பாக இல்லை. அது இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அப்படி இருந்துக்கலாம், ஏதோ தெரில. ரஃப் அண்ட் டஃப் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் உள்ளே ஏதோ மாதிரி பதிஞ்சிருச்சு, நம்ம இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிறோமோ அப்படிங்கிற மாதிரி. இதே மீட்டரை தான் நான் காலேஜ்லேயும் மெயின்டைன் பண்ணேன். ஸோ காலேஜ் பார்த்திங்கன்னா ஊட்டி காலேஜ், ரூம் பார்த்திங்கன்னா குன்னூரில் தங்கியிருந்தேன். அங்கே போயிட்டு 11th 12th இருந்த மாதிரியே தான் இருந்தேன், பெருசாக பேசலை. காலேஜ் முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்துடுவேன். சுற்றி பார்க்கல, பசங்க கூட ஹேங் அவுட் இல்லை, பெருசாக ஏட்டி ஓப்பனப்பாக பேசலை. அப்படி இருந்த ஒரு பையன், ஓகே? ஸோ அப்படி இருந்த ஒரு பையன். ஸோ இப்போ முன்னாடி பாஸ் விட்டேன்ல, அந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ ஃபார் த பேஸ் வாய்ஸ் நேச்சுரலாக வரணும்னா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் சொன்னாங்க. அதில் மெயினாக நான் நிறைய வீடியோஸில் பார்த்தது வந்து, நல்லா கற்றுனா அந்த பேஸ் வாய்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன்ல இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ஸில். ஸோ என் வீடே கிடையாது, குன்னூரில் போயிட்டு, அதுவும் எங்கள் ரூம் இங்கே இருந்துச்சுன்னா ப்ரைவேட் ரூம், நான் ஒரு 2 அண்ணா கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் ரூம் இங்கே இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே இங்கே ஒரு ரூம் இருக்கும், மேலே ஸ்டேர்ஸ் ஏறினா ஒரு மெஸ்ஸு செம்ம டேஸ்ட்டு, ஹோம்லி ஃபுட்டு மாதிரி இருக்கும். ஐ ஸ்டில் மிஸ் தட் பிளேஸ். அந்த ரூமில் இந்த பேஸ் வாய்ஸ் வரணும், இந்த வீடியோ பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன், ஓகேவா? அந்த ரூமில் அந்த டைம் அந்த அண்ணங்க 2 பேர் இல்லை, அந்த தைரியத்தில் கத்துனேன். ஆனால் வெளியே ஒரு பக்கத்தில் ரூம் இருக்குது, மேலே மெஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கிரேஸாக அந்த விஷயத்த பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. எப்படியோ அப்படி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கேட்டேன். நான் வந்து இன்ஸ்டாவில் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஃபுல்லாக. பட் ஃபஸ்ட்டு ப்ரோமோ விட்றா, அதுக்கப்புறம் பாட்டாக விட்றா, நான் சொன்னால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணேன். நான் லிட்டில் பிட் நெகட்டிவாக வரும்னு நினச்சேன், கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குமாடா, செட் ஆகலடா அப்படின்ட்டு. பட் வந்தது எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த டைலாக் பேசி இந்த டைலாக் பேசலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது நல்லா இருந்துச்சு. சரி இது நல்லா வருது, யூடியூப் போகலாம், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்குள்ளே போகலான்னு ஐடியா வந்துச்சு. ஸோ யூடியூப்பில் பேசினா லென்த்தியாக பேசணுமே, இன்ஸ்டா மாதிரி டக்குன்னு 30 seconds ஏதோ ஒன்று பேசி போட முடியாதுன்னு நினச்சேன். ஸோ என்ன பேசலாம்? ஸோ என்னோடய செகண்ட் அப்சஷன் மூவி பற்றி பேசி போகிறது எனக்கு பிடிக்கும், அதை பற்றி பேசலான்னு பார்த்தேன். ஸோ என்கிட்ட என்ன யூனிக்காக இருக்குது, நான் என்ன யூனிக்காக இருக்குன்னு நம்பினேன். பேஸ் வாய்ஸு சேர்த்தி
மூவிஸை எனக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசலான்னு ஆரம்பிச்சது தான் என்னோட யூடியூப் வீடியோஸ். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நான் இப்படி தான் யூடியூப் கண்டென்ட்குள்ளே வந்தேன். ஸோ நீ நான் ஏன் விட்டு போனேன், திருப்பி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.